8 ஆண்டுகளா நாங்க வீதியில் நின்று கத்தணும். இந்த நிலைக்கு தெருவில் தண்ணீர் குடத்தோடு என் தாய்மார்கள் என் உடன் பிறந்தவர்களும் நிக்க வேண்டிய தேவை வந்துவிடும். யாரும் அதை பொருள்படுத்தல. இன்னைக்கு நிக்கிறோம். இந்த 1.5 ஆண்டுகள தான் இந்த பிரச்சனை வந்துருச்சா? 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக செய்த ஆட்சியினுடைய விளைவு தான் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். கணக்கில் அடங்கா ஏரி குளங்களை நீங்க தூத்து நாசம் பண்ணீங்க, நீர்நிலைகளை அழிச்சிங்க, ஆத்து மணலை வித்தீங்க, எம்சாண்டில் மலைகளை தகர்த்து அழிச்சிங்க, காடுகளை வெட்டி அழிச்சிங்க. நான் நின்று போராடிக்கிட்டு இருக்கிற இடம் ஏரி. நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடிய தமிழ் மறையோன் வள்ளுவ பெருமகனாருக்கு கோட்டம் கட்டியிருக்க இடமே ஏரி. இந்த மாதிரி ஒரு கால கொடுமை எங்க இருக்கு? பழவந்தாங்கல், வேடந்தாங்கல், பள்ளிக்கரணை, பீக்கங்கரணை எல்லாமே ஏரிகள். கரணைனா நீர்த்தேக்கம், தேங்கல்னா நீர்த்தேக்கம், வேளச்சேரி, செம்மஞ்சேரி இதெல்லாம் ஏரிகள். ஏரி சென்னையே ஒரு ஏரி நகரம். எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு அரசே கட்டிடங்களை கட்டி, அரசே குடியிருப்புகளை கட்டி, அலுவலகங்களை கட்டி, நீதிமன்றங்களை கட்டி நாசம் பண்ணிட்டது. இப்ப தண்ணி இல்ல. 10 ஆண்டுக்கு தேவையான மழை பெய்திருக்கிறது. 100 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட பெருவெள்ளம் வந்ததில்லைன்னு நீங்க தான் அறிவிச்சீங்க. 10 ஆண்டுக்கு தேவையான மழை பெய்தது. 10 மாதத்துக்கான நீரை தேக்காது யாருடைய வேலை? யாருடைய தவறு? வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிக்கணும்னு நீங்க சொல்றீங்க. வீட்டுல நாங்க சேமிக்கிறோம். நாட்டுல நீங்க எவ்வளவு சேமிச்சீங்க? 22 டிஎம்சி தான் தலைநகருக்கு சென்னைக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீருக்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீர். அதை சேமிக்க முடியாதா? சென்னையை சுத்தி இருக்கிற ஏரிகள் அதை ஏன் தூர்வாரி பராமரிக்கல, பாதுகாக்கல? அப்ப பிற மாநிலங்கள் இருந்து கேட்கணும். கேரளாவில் அவன் காடுகளை பராமரிக்கிறான். ஒரு சின்ன வீடுனாலும் மா, பலா, வாழை, தென்னை எல்லாம் இருக்கு. காடுகளுக்கு இடையில ரோடு, சின்ன வீடு அப்படி இருக்கு. ஆனா அப்படி எங்க இருக்கு? தேசிய நெடுஞ்சாலை போட நீங்க எத்தனை லட்சம் மரங்களை அழித்தீங்க? நெடுஞ்சாலை போட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஆனா இரு கரையில இரு பக்கமும் மரங்களை இந்நேரம் நட்டிருந்தாலும் 10 ஆண்டுகள பெரிய மரங்கள் வந்திருக்கும்ல. செஞ்சிருக்க அந்த நாடு, இந்த அரசு. அப்ப அது பேசி பயன் இல்லை. கேரளாவுன்னா அவன் அங்க போங்க, யாராவது போங்க, அங்க போய் ஒரு விடுதியில தங்கி பாருங்க. நீரை நீங்க நினைக்கிற மாதிரி சருன்னு பீச்சி அடிக்கிற மாதிரி தண்ணி வராது. கொஞ்சமா அதை சன்னமா தான் வரும். அங்க நீங்க திருக்கி சவரில் எல்லாம் குளிக்க முடியாது, வாளிதான் வச்சிருப்பான். தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்காதவன் எச்சரிக்கையோடு இருக்கான். தண்ணீர் பஞ்சத்தை சந்திச்ச நாம எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இருக்கோங்கிறதா இங்க இருக்கிற கேள்வி. எது சேவையோ அதையெல்லாம் சந்தை பொருளா மாத்திட்டீங்க. கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, மின் உற்பத்தி, விநியோகம், தண்ணீர் விநியோகம் எல்லாத்தையும் சந்தை பொருளா ஆக்கிட்டீங்க. நீங்க தனியார் முதலாளிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வித்து கொள்ளலாம்ங்கிற உங்க கொள்கை முடிவுதான் இவ்வளவுக்கும் காரணம். நீங்க அக்கோஃபினா கொடுங்க, கிண்லைக்கு கொடுங்க, அப்பளவுக்கு கொடுங்க, முதலாளிகளுக்கு கொடுங்க. ஆனால் நீங்க 200 ஏக்கர் 300 ஏக்கரை நீங்க வாங்கி நீங்க நீர் தேக்கத்தை ஏரியை உருவாக்கி நீரை தேக்கி அதற்கு பக்கத்துல ஆழ்குழாயை போட்டு நீங்க உறிஞ்சி வித்துக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு குறைஞ்சளவு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு. நீங்க எதுவுமே செய்யாம நீ பாட்டுக்கு உறிஞ்சி வித்துக்கன்னா என் தாயின் மார்ல பால் குடிக்கணும், அது இயல்பு, யதார்த்தம். அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலை எவ்வளவு காலத்துக்கு நீங்க செய்வீங்க சொல்லுங்க? இங்க முதன்மையான நகரங்களே அக்கோஃபனா, கிண்லே, அப்போலோ இருக்குது. நகர்ப்புறங்களை விட்டு வெளியில போங்க, கொஞ்சம் பயணிச்சு பாருங்க. ஒரு கடையில தண்ணி கேளுங்க, கண்ணு என் கேள்விப்படாத பேர்ல எல்லாம் போத்தல் அடைச்சு ஒட்டி வைக்குதுல, அது உண்மையில சுத்திகரிக்கப்பட்டதா? அவருக்கு நிலத்தடி நீரை உறிஞ்சி போத்தல் அடைச்சு விற்கிற உரிமையை கொடுத்தது யாரு? அது தரச்சான்றிதழ் இருக்குதா? அது உண்மையிலே தரமானது தானா? அதெல்லாம் யார் கேட்பா? யார் வேணாலும் உறிஞ்சிக்கலாம், யார் வேணாலும் வித்துக்கலாம். இதை விட்டுட்டு நாட்டின் முதன்மை அமைச்சர் வந்த உடனே எந்த வேலையை செஞ்சிருக்கணும்? வளர்ச்சிக்காக எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்கிறாங்கன்னு பேசுற நாட்டின் முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கணும்? உட்கார்ந்து முதலமைச்சர்களை, மாவட்ட ஆட்சி பணியாளர்களை இவர்களெல்லாம் சந்திக்கும் போது என்ன பேசியிருக்கணும்? இதை பத்தி பேசாம ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேசினா, தேர்தலை தவிர வேற எதுவுமே பிரச்சனை இல்லையா அந்த நாட்டுல? இந்தியா ஒரே நாடா? யாரு எங்களோட வாதிக்கிறது? இந்தியா ஒரே நாடு தானா? ஒரே பாராளுமன்ற தேர்தலே 7 கட்டமா பிரிச்சு நடத்தின நீங்க ஒரே தேர்தல் நடத்துறத பற்றி ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்தில் நீங்க பேசுறதுக்கு, தீர்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே உங்க முன்னாடி இல்லையா? தேர்தல் தான் இருக்குதா? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாருங்க. வளர்ச்சி பத்தி பேசுறீங்க, மகிழ்ச்சி தான். நிலவுகிற வறட்சியை தீர்க்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதை பத்தி என்ன பேசுறீங்க நீங்க நிதி ஆயோக் கூட்டம் போட்டீங்க. அதே நிதி ஆயோக் தான் 2020 நிலத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காதுன்னு சொல்லுது. அதை போக்குறதுக்கு, அதை சரி செய்வதற்கு நீங்க என்ன விவாதிச்சீங்க? எங்களுக்கு எங்கள் நிலமும் வளமும் முக்கியம், எனக்கு காற்றும் நீரும் முக்கியம். எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கான வாழ்விடமாக
வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக வைத்துட்டு போக